Good morning friends. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது Passage to India, வால்ட் விட்மன் எழுதின Passage to Indiaவின் செக்ஷன் 8. இன்னும் ஒரு வீடியோ செக்ஷன் 9 அது தனியாக பார்த்துட்டா இதோட Passage to India முடியும். Now we see செக்ஷன் 8. இப்போ இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, he glorifies God. கடவுளை புகழ்ந்து in praise of God, கடவுளை ரொம்ப புகழ்ந்து இந்த இதில் கடவுளுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லுகின்ற வகையில் எழுதப்பட்ட ஒரு பகுதி செக்ஷன் 8. Now we see section 8. Oh, we can wait no longer. We cannot wait anymore. இனிமேல் நாம் காத்திருக்க முடியாது. அதாவது தன்னுடைய ஆன்மாவை பார்த்து சொல்லுகிறார், ஆன்மாவே நாம் கடவுளுடன் பயணம் செய்ய வேண்டும், இனிமேலும் நாம் காத்திருக்க முடியாது என்று சொல்கிறார். we can wait no longer இனிமேல் we cannot wait, இனிமேல் நம்ம காத்திருக்க முடியாது. we too take ship, நாமும் ஒரு கப்பலை எடுத்துக்கொள்வோம், பயணம் செய்வதற்கான கப்பல். இது அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் எக்ஸ்ப்ளோரேஷன், புதிய புதிய நாடுகளையும் புதிய புதிய பிரதேசங்களையும் கண்டுபிடிக்கப்பட்டதான் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி நாம் ஒரு கப்பலை எடுத்துக்கொண்டு புதிய ஒன்றை கண்டுபிடிப்போம். அது மாதிரி இப்போ இவர் சொல்றாரு, ஓ ஆன்மாவை பார்த்து சொல்கிறார், நாம ஒரு கப்பலில் ஏறி ஒரு ஆன்மீக பயணத்தை நாம் மேற்கொள்வோம். டு எக்ஸ்ப்ளோர் காட், கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அவர்களுடைய பண்புகளை தெரிந்து கொள்வதற்கும் நாம பயணம் செய்வோம். we too take ship, O soul, இனிமையான ஆன்மாவே நாமும் ஒரு கப்பலை எடுத்துக்கொள்வோம். joyous we, when we travel, நாம் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பயணத்திற்காக ஒரு கப்பல்ங்கிறது ஒரு பயணம் செய்கின்ற ஒரு ஊடகம். இப்போ நம்ம ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வதற்கான ஒரு ஊடகம் மனசு அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ நாம் மனம் என்கின்ற ஒரு ஆன்மீக கப்பல், எல்லாமே ஒரு உருவகம் தான் படுத்திருக்காரு. ஓ சோல் ஆன்மீகம், ஓ சோல் ஆன்மாவே நாம் ஒரு கப்பலை எடுத்துக்கொண்டு நாம் பயணம் செய்வோம். ஜாயஸ் we are joyous. நீங்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் போதே மிகுந்த ஆனந்தத்திற்கு உள்ளாக நாம் மாறுகிறோம். அது எப்படி வச்சுங்க, நீங்கள் ஒரு புதிய நாட்டை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள், அப்போ ஒரே சந்தோஷமா இருக்கு. ஜாயஸ் நாம் we are joyous, நாம் மகிழ்ச்சி உடையவங்களாக இருக்கோம். we too joyous, நாமும் மகிழ்ச்சி உடையவர்களாக இருக்கோம். launch என்ன புறப்படுறது, launch out on the trackless sea. ட்ராக்னா ஒரு பாதை. இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் பயணம் செய்யணும்னா அது ஒரு சாலை என்பது ஒரு பாதை போடப்பட்டிருக்கு. ஆனால் கடலில் ஒன்றும் சாலையெல்லாம் கிடையாது, நீங்கள் எங்கே வேணாலும் இப்படி போகலாம் இப்படி போகலாம் எப்படி வேணாலும் போகலாம். ஸோ கடலில் வந்து ஒரு பாதையெல்லாம் கிடையாது. அந்த பாதையற்ற ட்ராக்லெஸ் சி, அந்த ட்ராக்லெஸ் பறந்து கிடக்கின்ற பாதைகள் அற்ற அந்த கடல் பரப்பின் மீது நாம் லான்ச்னா நம்ம புறப்படுவோம். லான்ச் அவுட், நாம் புறப்பட்டு செல்வோம். அப்படி புறப்பட்டு செல்லும் போது we are joyous. ஓ we என்பது இந்த இடத்துல ஒரு ஆன்மாவை சேர்த்துக்கிறார். soul and me, நானும் எனது ஆன்மாவும் பாதையற்ற எல்லையற்ற கடல் பரப்பின் மீது ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கிறோம். இந்த இடத்துல கடல் அப்படின்னாக்க ஆன்மீக வெளி, கடவுளை அடைகின்ற இந்த பாதை, இந்த அண்டம், இதுக்கு வந்து எங்கேயும் பாதையெல்லாம் கிடையாது. அதனால இந்த இடத்துல சி என்பது உருவகப்படுத்தப்படுது. சி என்ற ஒரு கப்பலில் நாம் புதிதாக தேடி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது ஆக்சுவலாக என்னன்னா, நானும் என்னுடைய மனமும் சேர்ந்து இந்த அண்டை வெளியில் கடவுளை நோக்கி பயணம் செய்கின்றோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜாயஸ் we to launch out on trackless seas, fearless, நாங்கள் பயப்படவில்லை. for unknown shoreனா கரை, shores கரைகள். நீங்கள் புதிய பிரதேசங்களை கண்டுபிடிப்பதற்காக நீங்கள் வந்து ஒரு கப்பலில் பயணம் செய்கிறீங்கன்னு நினைக்கலாம். அப்போ இதுவரைக்கும் கண்ணுக்கு தென்படாத ஏதாவது ஒரு கடற்கரை தெரியும், அந்த கடற்கரையில் இறங்கி நம்ம உள்ளே போவோம். ஆனால் அந்த அந்த கடற்கரையில் என்ன இருக்குன்னு தெரியாது.
இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மனிதர்கள் இருக்காங்களா, பயங்கரமான விலங்குகள் இருக்குமா, அந்த மனிதர்கள் கொடூரமானவர்களாக இருப்பாங்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போது புதிதாக ஒரு நாடையோ ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும்னு போகிறவன் ஒரு கரை வந்துச்சுன்னா அங்கே இறங்கி மெதுவாக தான் உள்ளே போவான். ஏன்னா உள்ளே யார் இருக்கா என்ன இருக்கான்னு தெரியாது, எந்த நேரத்தில் என்ன மாதிரி வேணாலும் ஆபத்து வரலாம் இல்லையா. அது மாதிரி பயந்து தான் போவான். ஆனால் நாங்கள் இந்த ஆன்மீகம், நானும் என்னுடைய ஆன்மாவும் சேர்ந்து மேற்கொள்ளுகின்ற இந்த பயணத்தில், கடவுளை நோக்கி நாங்கள் செல்லுகின்ற இந்த பயணத்தில் ஃபியர்லெஸ், நாங்கள் பயமில்லாமல் இருக்கிறோம். ஃபியர்லெஸ் ஃபார் அன்னோன் ஷோர், முன்பின் தெரியாத கடற்கரையை கண்டு புதிதாக ஒரு நகரை, நாட்டை கண்டுபிடிக்க வேண்டும் என்று செல்லுகின்ற இந்த மாலுமிகள் பயப்படுவாங்க. ஆனால் நாங்கள் பயப்படல. ஃபியர்லெஸ் ஃபார் அன்னோன் ஷோர்ஸ் ஆர் ஷோர்ஸ் ஆன் வேவ்ஸ் ஆஃப் எக்ஸ்டசி டு செயில். ஏன் நாங்கள் பயப்படலைன்னா, நாங்கள் எந்த அலைகளின் மீது செய்கிறோம்? எக்ஸ்டசி, எக்ஸ்டசினால் பரவசம், கடவுளை காண வேண்டும் என்கின்ற பரவசத்திலே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால நாங்கள் எந்த அலைகளின் மீது பயணம் செய்கின்றோம்? எக்ஸ்டசி என்கின்ற வேவ்ஸ், எக்ஸ்டசி என்கின்ற வேவ்ஸ் கடல் அலைகள், பரவசம் என்கின்ற கடல் அலைகள், செயில் அந்த கடல் அலைகளின் மீது நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால எங்களுக்கு பயமே இல்லை. ஃபியர்லெஸ் ஃபார் அன்னோன் ஷோர்ஸ் ஆன் நெவர் on waves of ecstasy to sail amid the wafting winds. wafting என்றால் breathing, சுவாசிக்கின்ற காற்று. amidனா அவைகளுக்கு இடையே, சுவாசிக்கின்ற காற்றுக்கு இடையே. இங்கே எதுவுமே நிசப்தம். இந்த ஆன்மீக பயணத்தில் எல்லாமே நிசப்தமாக இருக்கிறது. அப்படியே இந்த மூச்சு காற்று மட்டும்தான் தெரியுது. amid the wafting winds அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்டில் யூ, தவ், தவ் என்பது இந்த இடத்துல சோல், ஆன்மாவை குறிக்கிறது. தவ் பிரஸ்ஸிங் மீ டு யூ, உன்னை நோக்கி, அதாவது ஆன்மாவை பார்த்து சொல்றாரு, ஏ ஆன்மாவே நீ என்ன பண்ற, என்னை ப்ரெஸ் பண்ணி உன்னை நோக்கி என்னை ப்ரெஸ் பண்ணுகிறாய். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? ஆன்மாவை என்னை நோக்கி நான் ஆன்மாவை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ ரெண்டு பேரும் ஒன்றாக, நீ என்னை நோக்கியும் நான் உன்னை நோக்கியும் ப்ரெஷர் கொடுத்து ஒன்றிணைந்து இந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கிறோம். யூ ப்ரெஸ்ஸிங் மீ டு யூ, உன்னை நோக்கி நீ என்ன ப்ரெஸ் பண்ணுற. ஐ யூ டு மீ, நான் ஒன்றை டு மீ என்னை நோக்கி ப்ரெஸ் பண்ணுறேன். ஓ சோல், ஓ ஆன்மாவே, நீ என்னை நோக்கி உன்னை ப்ரெஸ் பண்ணுகிறார், நான் உன்னை நோக்கி என்னை ப்ரெஸ் பண்ணுகிறேன். ஆனால் நம்ம இருவரும் ஒன்றிணைந்து இந்த எக்ஸ்டசி, பரவசம் என்கின்ற அலைகளும், பரவசம் என்கின்ற செயில், பரவசம் என்கின்ற அலைகளிலே பயணித்து நாம் கடவுளை அடைகிறோம். கரோலிங் யூ, கரோல், கரோல் அப்படின்னா எ சாங் இன் பிரைஸ் ஆஃப் காட்னு, கடவுளை புகழ்ந்து பாடுகின்ற ஒரு பாடல். அது ஒரு அப்படியே ஒரு பெரிய எம்.எஸ். சுப்புலட்சுமி மாதிரின்னு பாடணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு பிதற்றலாக கூட இருக்கலாம். அதனால் கரோலுக்கு இன்னும் அர்த்தம் வாப்ளிங் அப்படின்னு அர்த்தம், வளர்றது, பிதற்றுவது. அதாவது நீ அதிக அன்பு வந்துருச்சு அப்படின்னாக்க அப்படியே உள்ளத்துக்குள்ள அன்பு கொந்தளிக்கும் போது வார்த்தைகள் சரியாக வெளிவராது, பிதற்றும் இல்லையா, அதை தான் சொல்ல. அதனால தான் வாப்ளிங்கிற வேர்டை சொல்ல, கரோல்ங்கிற வேர்டை சொல்ல. ஸோ கரோலுக்கு ரெண்டு அர்த்தம், வாப்ளிங் என்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. இன்னொன்று அதிக அன்பினால் வார்த்தைகள் குளரும், அதுதான் வாப்ளிங்னு பேர். இன்னொன்று எ சாங் இன் பிரைஸ் ஆஃப் காட். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஒரு நாவல் எழுதியிருக்காரு, அதுக்கு பேர் கிறிஸ்மஸ் கரோல் அப்படின்னு பேர். அப்போ கிறிஸ்மஸ் மாதத்தில் நான் கடவுளை நோக்கி பாடுகின்ற பாடல் அல்லது பிதற்றல் அப்படின்னு அர்த்தம். கரோலிங் ஃப்ரீ, ஃப்ரீ கரோலிங், நாங்கள் சுதந்திரமாக கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம். சிங்கிங் அவர் சாங் ஆஃப் காட், சாங் ஆஃப் காட், கடவுளின் பாடலை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். சாண்டிங் அவர் சாண்ட், சாண்டிங் என்றால் மந்திரம் உச்சரிக்கிறது பேர் சாண்டிங்னு பேர். சாண்டிங் அவர் சாண்ட், எங்களுடைய மந்திரத்தை நாங்கள் உச்சரித்து கொண்டிருக்கிறோம். ஆஃப் பிளசன்ட் எக்ஸ்ப்ளோரேஷன், எக்ஸ்ப்ளோரேஷன், எக்ஸ்ப்ளோரேஷன் என்று சொன்னால் ஒரு அன்ஃபெமிலியர், நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு பகுதியில்
நீங்கள் ட்ராவல் பண்ணுறது எதுக்குன்னா டு லேர்ன், ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக. இப்போ நம்ம முன்ன பின்ன ஒரு ஊருக்கு போனதே கிடையாது. ஆனால் சும்மா அந்த நாட்டுக்கு போகிறோம், அந்த ஊருக்கு போய் அப்படியே தெருவில் இறங்கி நடந்து போய் அந்த தெருவில் அந்த ஊரெல்லாம் நமக்கு ஒன்றும் பழக்கமே இல்லை, ஆனாலும் அப்படியே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய கடை வீதி, அந்த மக்களின் பழக்க வழக்கங்கள், அந்த மக்கள் நடத்துகின்ற ஒரு எலெக்ஷன், அவங்க சடங்குகள், சம்பிரதாயங்கள், இவையெல்லாம் நம்ம கற்றுக்குறோம் இல்லையா? அது மாதிரி பண்ணுறது தான் எக்ஸ்ப்ளோர்னு பேர். இங்கே chanting or chant a pleasant exploration, இனிமையான ஒரு பயணம். இந்த கடவுளை நோக்கி நானும் என்னுடைய ஆன்மாவும் செல்லுகின்ற பயணமானது ஒரு இனிமையான பயணம். அந்த பயணத்தில் we learn many things. அன்பாக இருக்கிறது, தூய மனவுடையதாக இருக்கிறது, பிறர் மீது பரிவும் இரக்கமும் கொள்ளுவது, இது மாதிரியான புதிய புதிய விஷயங்களெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். டு pleasant exploration, chanting our chant of pleasant exploration with laugh, ஒரே சிரித்து மகிழ்ச்சியா. லாஃப்ங்கிறது சிரிக்கிறதுங்கிறது தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹாப்பினஸ், நம்முடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. அதனால அப்படியே அந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளும் போது அப்படியே உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. அப்படியே சிரித்த முகத்தோடு நாங்கள் இந்த ஆன்மீக பயணத்தை கடவுளை நோக்கி நாங்கள் போறோம். வித் லவ் அண்ட் மெனி எ கிஸ் என்பது முத்தமிடுதல் என்பது அன்பின் வெளிப்பாடு. அன்பின் வெளிப்பாடாக, அன்பின் அடையாளமாக தரப்படுவது ஒரு கிஸ் பண்றது. வித் மெனி எ கிஸ், பல கிஸ், எங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக எல்லாம் முத்தமிட்டு, அதாவது அன்புடன் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இந்த எக்ஸ்ப்ளோரேஷன், புதிய புதிய விஷயங்களை நாங்கள் இந்த ஆன்மீக பயணத்தில் தெரிஞ்சுக்கிறோம். லெட் அதர்ஸ் டெப்ரிகேட், மற்றவங்க எங்களை பார்த்து டெப்ரிகேட் அப்படின்னா ஐயோ இவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறது. இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகமாக அப்படியே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் விடமாட்டாங்க. ஐயோ அப்படி. இப்போ நான் கடவுள் அப்படின்னு ஒரு சினிமா, அந்த சினிமாவில் அந்த ஆரியா என்பவர் அப்படியே ஒரு உண்மை அப்படியே வெறும் ஜட்டியை மாத்திரம் போட்டுக்கிட்டு அப்படியே இந்த உலகத்தை எல்லாத்தையும் துறந்து அப்படியே வந்துட்டு இருப்பார். அவர் தீமைகளை தான் அழிக்கிறாரு. ஆனால் அவருடைய அந்த அம்மா, அப்பா, அந்த அவருடைய சகோதரி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ பிள்ளை இப்படி போயிடுச்சு அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் விட்டுட்டு அவர் அப்படியே மகிழ்ச்சியாக அங்கே போகிறார். அது மாதிரி லெட் அதர்ஸ், மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஐயோ ஒரு பிள்ளை, நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, அது நல்லா ஒரு படிக்க வச்சு ஒரு இன்ஜினியர் ஆக்கி, டாக்டர் ஆக்கி, ஒரு பெரிய சம்பாதிச்சு வச்சு, அது ஒரு கல்யாணம் பண்ணி விட்டு அதுக்கு 2 பேர குழந்தை, இப்படி தான் பேரண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் பாட்டு திடீர்னு போட்டுக்கிட்டு முகமெல்லாம் ஜட்டியை போட்டுக்கிட்டு ஒரு கையில் ஒரு தடியோட நின்று இதான் என் பையன் அப்படின்னு நான் கடவுள் நிற்கிறான்னு வச்சுங்க, அந்த பேரண்ட்டுக்கு பயமாக போயிடும். அவனுக்கு திடீர்னு நைட்டு எடுத்து போய் அங்கே கோயிலுக்கு கஞ்சா இருக்கான்னு வாங்கி கஞ்சா குடிச்சிட்டு இருப்பாரு இல்லையா? ஆனால் பேரண்ட்டுக்கு என்ன ஆகிடும், ஒரு நர்வஸ் ஆகும். என்ன இவன், அவனை கண்டாவே பயமாக இருக்கும். தான் பிள்ளைங்கிற அன்பை விட ஐயோன்னு ஒரு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் மற்றவங்கெல்லாம். இப்போ நான் என்னுடைய ஆன்மாவோடு சேர்ந்து கடவுளை நோக்கி ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறேன். ஆனால் அந்த கரையில் நிற்கிறேன். என்ன சொல்கிறான், இது ஆன்மீக பயணங்கிற ஒரு கப்பல் பயணம் மாதிரி தான் அவன் சொல்கிறான். அதனால் இந்த கரையில் இருக்கிறவங்கெல்லாம் எங்களுக்காக வேண்டிக்குவாங்க, ஐயோ இப்படியெல்லாம் போகிறானே. ஏன்னா புதிதாக ஒன்றை கண்டுபிடிக்க போகிறார். இவனுக்கு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு அவன் பயந்துக்கிட்டு லெட் அதர்ஸ் டெப்ரிகேட், லெட் அதர்ஸ் வீப், மற்றவங்க வீப் அழுவாங்க. ஆனால் அவங்க ஃபார் சின், ரிமோர்ஸ், ஹியூமிலியேஷன், லெட் அதர்ஸ் வீப், மற்றவர்கள் அழுவார்கள். ஃபார் சின், சின் என்றால் பாவம் செய்கிறது. ரிமோர்ஸ்னா ஒரு தப்பு செஞ்சுட்டு அதுக்காக ஆழமாக வருத்தப்படுவது. எ டீப் ரிக்ரெட் ஃபார் த ராங் கமிட்டட், நீங்கள் செய்த தவறுக்காக உள்மனதில் ஆழமாக வருத்தப்படுறீங்களே, தட் இஸ் கால்ட் ரிமோர்ஸ்னு பேர். ஹியூமிலியேஷன்னா ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒரு மனசுக்குள்ளே தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது இருக்கும்ல, 2 பேர் முன்னாடி முழிக்க முடியாது. தப்பு பண்ணிட்டு அப்படியே மற்றவங்கள பார்க்கும்போதே கூச்சமாக இருக்கும். அதுதான் ஹியூமிலியேட் ஆகிறதுன்னு பேர். இப்படி மற்றவங்களாம் அப்படி இருக்கான். லெட் அதர்ஸ் டெப்ரிகேட்,
let others weep for sin, remorse, humiliation bracketல சொன்னால அப்படி இருக்கு. ஆனா நாங்க கடவுளை நோக்கி பயணம் செல்கிறோம். ஓ சோல், என்னுடைய அன்பிற்குரிய ஆன்மாவே, பிளசன்ட் மீ, என்னை நீ மகிழ்ச்சி வரச் செய்கிறாய். அவன் முன்னாடியே சொல்லிட்டான், ஓ ஆன்மா நீ என்னை வந்து ப்ரெஸ் பண்ணி உனக்கு, அதான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டோம். இப்போ ஆன்மா என்னை மகிழ்ச்சி படுத்துகிறது. ஓ சோல் thou pleasant me, I thee, நீ என்னை மகிழ்ச்சி வரச் செய்கிறாய். I நான் thee, உன்னை மகிழ்ச்சி வரச் செய்கிறேன். மோர் தேன் எனி priest, எந்த ஒரு பாதிரியார், பாதிரியாருங்கிறது a man who stands between God and man, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனிதன். நீங்கள் ஏதாவது வேணும்னாக்கா கடவுள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா த்ரூ தட் ப்ரீஸ்ட் தான் நீங்கள் சொல்லுவீங்க. ப்ரீஸ்ட் வந்து அவர்கிட்ட சொல்கிறார். அப்போ ப்ரீஸ்ட்டுங்கிறவரும் கிட்டத்தட்ட ஒரு நோபல் மேன். அப்படியா, நீங்களாம் இப்படி செய்யலாம் ஐயா அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ப்ரீஸ்ட்டுங்கிறவர், வாத்தியாருங்கிறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு நோபல் மேன். அவங்க ஒரு உன்னதமான மனிதர்கள்னு கருதப்படுவாங்க. அவங்க தப்பு பண்ணாங்கன்னா சமுதாயத்தில் இருக்கிறவங்க, யோ என்ன நீ ஒரு வாத்தியாராக இருந்துட்டு இந்த வேலை செய்யலாமா, யோ நீ பிரிஸ்டாக இருக்கிற, கடவுள்கிட்ட போய் சாமி முன்னாடி நின்று இவ்வளோ பண்ணுற, என்ன இப்படி பண்ணுறிய நீ அப்படின்னு கேட்டுருவாங்கல்ல. அதனால தான் சொன்னான், மோர் தேன் எனி priest, எந்த ஒரு ப்ரீஸ்டையும் விட நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆன்மா என்னை மகிழ்ச்சி வர செய்கிறது, நான் ஆன்மாவை மகிழ்ச்சி வர செய்கிறேன். மோர் தேன் எனி priest, ஓ சோல் we too believe in God. ஒரு priest வந்து கடவுளை எப்படி நம்புகிறாரோ அதை விட நானும் என்னுடைய ஆன்மாவும், வி என்பது கடவுள், நானும் என்னுடைய ஆன்மாவும் பிலீவ் இன் காட், கடவுளை நாங்கள் நம்புகிறோம், ஆன்மீக பயணத்தை சென்று கொண்டிருக்கிறோம். பட் வித் த மிஸ்ட்ரி ஆஃப் காட். ஆனால் சில சமயங்களில் கடவுள் என்பது ஒரு புதிராக இருக்கும். அப்போ புதிராக இருக்கும்போது சாமானிய மக்கள் வந்து அந்த புதிரில் என்ன அது கடவுள் மேலே பயங்கரமான கேள்வியெல்லாம் வந்துடும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு முருகனுக்கு 2 பொண்டாட்டி அப்படின்னோடனே இந்த கடவுளை நம்பாதவன் கேள்வி பண்ணுவாயோ, உன் கடவுள் பெரிய யோக்கியமா, அவரே 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டாரா அப்படிமா. சிவனுக்கு பார்வதின்னு ஒன்று இருக்கும், யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கங்கையை அவர் தலையில் வச்சுக்கிட்டார், ரகசியமாக ஒரு ஒப்பாட்டி வச்சுக்கிட்டாருமா. அப்படி சொல்லும்போது அந்த சாதாரண மனுஷனுக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. என்ன அப்படி சொல்கிறான், என்ன கடவுள் இப்படி வச்சுக்கிட்டு இருக்காரு, கடவுள் ஏன் 2 வச்சுக்கிட்டாரு அப்படின்னு. இப்போ நம்ம ஸ்டாண்டர்டில் அதை பார்த்துக்கிட்டு இது சரியா தப்பான்னு குழம்பிக்கிட்டு நிற்போம். அதான் சொல்கிறான், மோர் தேன் எனி priest, ஓ சோல் we too believe in God, but with the mystery of God. கடவுளுடைய இந்த மிஸ்ட்ரி, புதிர், இது சரியாக தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும் அது ஏன் அப்படின்னு. அவனை கேட்டிங்கன்னா அவங்க விளக்கம் சொல்லுவாங்க, எது சரி அப்படின்னு விளக்கம் சொல்லுவாங்க இல்லையா. அதனால the mystery of God வச்சுக்கிட்டு we dare not dally அப்படின்னா ட்ரிஃபிள், அலட்சியப்படுத்துறது. இந்த கடவுளினுடைய புதிரை வைத்து கொண்டு புரியாத புதிர்னா கடவுள் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடவுளை நாங்கள் அலட்சியப்படுத்த மாட்டோம். we believe in God, நாங்கள் கடவுளை நம்புகிறோம். கடவுளுக்கு கற்பிக்கப்பட்ட ஒன்றுக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, அது நமக்கு தெரியல. நமக்கு தெரியாத ஒன்றுங்கிறதுனால அது தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால பட் வித் த மிஸ்ட்ரி ஆஃப் காட் வி டேர்னா துணிச்சல் அர்த்தம். டேர் நாட் என்னால் துணிச்சல் இல்லை. எதுக்கு? டேலினா ட்ரிபிள், அலட்சியப்படுத்துவதற்கு. அதனால கடவுளை பற்றி எங்களுக்கு புரியாத புதிர்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம். அந்த புதிரை வைத்துக்கொண்டு கடவுள் மோசமானவர், நல்லவர் இல்லை, கடவுள் வேண்டாம், தீயது, அழிக்கப்படணும் என்று நாங்கள் அதை அலட்சியப்படுத்த மாட்டோம். we dare not dally. ஓ சோல் யூ ப்ளீசஸ் மீ, ஆன்மாவே நீ என்னை ப்ளீஸ் பண்ற. நீ என்ன ப்ளீஸ் பண்ற, நான் உன்னை ப்ளீஸ் பண்றேன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஓ சோல் யூ பிளசன்ட் மீ ஐ தி, அது மாதிரி ஓ சோல் யூ ப்ளீசஸ் மீ ஐ தி. ஓ ஆன்மாவே நீ என்னை ப்ளீஸ் பண்ற, ஐ தி நான் உன்னை ப்ளீஸ் பண்றேன். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஆன்மீக பயணம் போய்கிட்டு இருக்கோம். Sailing these seas, இந்த கடல்கள், கப்பலில் போகிறதாக முதல்ல எடுத்துக்கிறோம். சீஸ் இந்த கடல்கள், ஆர் ஆன் த ஹில்ஸ் அல்லது மலைகளின் மீது. ஆன்மீக பயணம் போகிறதுங்கிறது ஒரு கடலில் பயணம் போல, அல்லது ஹில்ஸ் மலைகளின் மீது. ஆன் வேக்கிங் இன் த நைட்டு, இரவெல்லாம் கண் விழித்து
கடல்களின் மீதும் மலைகளின் மீதும் நாம் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கிறோம். செயிலிங் தீஸ் சீஸ் ஆர் ஆன் த ஹில்ஸ் ஆர் அல்லது வேக்கிங் இன் த நைட், இரவெல்லாம் கண்முழிச்சு நாங்கள் ஆன்மீக பயணம். நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இரவில் கண்முழிக்கணும்பாங்க. அது ஒரு ஒரு இந்த சொர்க்க வாசல் திறக்குது அப்படின்னா அன்றைக்கி நாள் பூரா கண் முழிச்சிருப்பாங்க. சிவன் ராத்திரி அப்படின்னா நாளாக நான் இரவு முழுவதும் கண் முழிச்சிருப்பாங்க. அந்த கண்முழித்தல் என்பது ஒரு ஆன்மீக பயணம். அங்கேயும் அது அந்த பழக்கம் இருக்குது. அதனால சொல்லலாம், நாங்கள் ஒன்று கடலின் மீது பயணம் அல்லது மலைகளின் மீது பயணம் அல்லது இரவெல்லாம் கண்முழித்து உங்களை தேடுவது ஆன்மீக பயணம். Sailing these seas or on the hills or waking in the night. Thoughts, silent thoughts, சிந்தனைகள், அவைகள் அப்படியே ஒரு அமைதியான சிந்தனைகள். அப்படியே கடவுளை பற்றி அப்படியே நீங்கள் சிந்திக்கிறீங்க. அப்படியே சிந்திச்சு அப்படியே உங்கள் தியானத்தில் உள்நோக்கி போய் நீங்கள் சிந்திக்கிறீங்க. தாட்ஸ், சைலண்ட் தாட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஆஃப் டைம், டைம்னா காலம், ஸ்பேஸ் என்றால் வெளி. இந்த காலத்தையும் வெளியையும் கடந்து அப்படி சிந்திக்கிறான். அப்படியே ஒரு ஆழ்ந்த சிந்தனை. இந்த ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள கடலை காலத்தையும் அந்த இதை வெளியையும் தாண்டி நாம் பயணிக்கணும். நீங்கள் அப்படியே உள்ளார்ந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த உள்ளார்ந்த பயணம் என்பது காலத்தை கடந்து பயணிக்கும். அதான் சொல்லலாம், ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். தாட்ஸ், சைலண்ட் தாட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். அண்ட் டெத் லைக் வாட்டர்ஸ் ஃப்ளோவிங். அண்ட் டெத், சாவு என்பது இந்த மாதிரி நீங்கள் ஒரு அப்படியே போயிட்டீங்க அப்படின்னா சாவு என்பது சலசல என்று ஓடுகின்ற நீரோடையை போன்றது, தெளிவானது. அதுக்கு யாரும் பயப்பட வேண்டியதில்லை. தினசரி இது ஓடி. இப்போ நீங்கள் ஆற்றுல நீர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பகலில் போகும், ராத்திரி போகும், அடுத்த நாள் காலையில் போகும், போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் சாவு. இந்த உலகத்திற்கு வருகின்ற மனிதர்கள், ஜீவராசிகள் அனைத்தும் அப்படியே எப்படி தண்ணீரானது நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதே போல் வருகின்ற உயிர்களெல்லாம் திரும்ப திரும்ப இறந்து கடவுளை அடைந்து கொண்டே இருக்கும். ஸோ அண்ட் டெத், த வாட்டர்ஸ் ஃப்ளோவிங். சாவு என்பது த ஃப்ளோவிங் வாட்டர்ஸை போல. பேர் மீ இன்டீட் ஆஸ் த்ரூ த ரீஜியன்ஸ் இன்ஃபினிட். இன்ஃபினிட், இன்ஃபினிட்னா எல்லையற்ற, எல்லையற்ற பரத்திலே இருக்கக்கூடிய பொருள் பரம்பொருள். பேர் மீ, பேர் மீ, என்னை தாங்கிக்கொள். ஓ காட், பேர் மீ, உண்மையாகவே என்னை தாங்கிக்கொள். எல்லையற்ற பரவெளியில் இருக்கக்கூடிய கடவுளை, பரம்பொருளை நீங்கள் என்னை தாங்கிக் கொள்ளுங்கள். பேர் மீ இன்டீட் ஆஸ் த்ரூ த ரீஜன்ஸ் இன்ஃபினிட். ஹூஸ் ஏர் ஐ பிரீத். ஐ பிரீத் தட் ஏர். எல்லையற்ற இந்த பரவெளியில் இருக்கக்கூடிய பரம்பொருளே என்னை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்க. இந்த வெளியில் இருக்கக்கூடிய காற்றை நான் சுவாசிக்கிறேன். ஹூஸ் ஏர் ஐ பிரீத், ஹூஸ் ரிப்பிள்ஸ் ஹியர். ரிப்பிள் அப்படின்னா அப்படி ரிப்பிள்ங்கிறது ஒரு சிற்ற அலை. அந்த சிற்ற அலையின் ஓசையும் எனக்கு கேட்கிறது. ரிப்பிள்ஸ் ஹியர். லீவ் மீ ஆல் ஓவர், லீவ் மீ ஆல் ஓவர். எல்லாவற்றிலும் எனக்கு விடுதலையை கொடு. பேத் மீ ஓ காட் இன் தி. எல்லாவற்றிலும் இருந்தும் எனக்கு விடுதலையை கொடு. பேத் மீ, பேத்னா குளிக்கிறதுன்னு. பேத் மீ இன் காட், ஓ காட் இன் யூ. உன்னில் நான் கலந்து, உன்னில் நான் மூழ்கிறேன். பேத் மீ அப்படின்னா கடல்ல அல்லது ஆற்றில் மூழ்கிறோம் இல்லையா, மூழ்கி குளிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி கடவுளே நான் உன்னுள் மூழ்கி என்னை தூய்மைப்படுத்த வேண்டும். இப்போ குளிக்கிறதுங்கிறது தூய்மைப்படுத்துறது. அப்படியே கடவுளுக்குள்ள நீங்கள் மூழ்கி எழுந்திருச்சிங்க அப்படின்னா தூய்மையானவங்களா ஆகிடுவீங்க. பேத் மீ ஓ காட் இன் யூ. மவுண்டிங் டு யூ, மவுண்டிங் டு யூ. அப்படியே உன்னோட நான் கலந்து குளிக்கணும். உன்னோட மூழ்கி நான் குளித்து உன்னில் நான் வெளிப்பட வேண்டும். மவுண்டிங் டு யூ. ஐ அண்ட் மை சோல். நானும் என்னுடைய ஆன்மாவும். ஐ அண்ட் மை சோல் டு ரேஞ்ச் இன் ரேஞ்ச் ஆஃப் யூ. டு ரேஞ்ச் இன் ரேஞ்ச் ஆஃப் யூ. உன் ரேஞ்சுனா ஒரு அது ஒரு ரேஞ்சு, அடுத்த ஒரு ரேஞ்சு, அடுத்த ரேஞ்சு, இப்படி ஒவ்வொரு ரேஞ்சாக ஒவ்வொரு பகுதியாக நானும் என்னுடைய ஆன்மாவும் கடவுளை சென்றடைய வேண்டும். ஓ யூ டிரான்செண்டன்ட். டிரான்செண்டன்ட் அப்படின்னா இப்போ இந்த மெட்டீரியல், பொருள் சார்ந்த இந்த உலகம், பொருள் சார்ந்த இந்த உலகத்துக்குள்ள ஒரு லிமிட்டேஷன் இருக்கு.
இந்த பொருள் சார்ந்த இந்த உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதன் நீங்கள் கடவுளை சென்று அடையணும்னு அதுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிட்டேஷனை தாண்டினதுக்கு தான் டிரான்செண்டன்ட்னு பேர். ஸோ கடவுள் என்பவர் இந்த லிமிட்டேஷனால் தாண்டினவர். அதான் சொல்கிறான், ஓ யூ டிரான்செண்டன்ட், not transcendent, you are not subject to the limitations of the material world. இந்த பொருள்சார் உலகத்திற்கு என்று இருக்கக்கூடிய ஒரு அளவையும் தாண்டினது கடவுள், பரம்பொருள். அந்த பரம்பொருள், பரம்பொருளே நீ, யூ ஆர் நேம்லெஸ். கடவுளுக்கு பேர்னு ஒன்று கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வச்சுக்குவாங்க. சிலர் அல்லான்னு சொல்லுவாங்க, சிலர் சிவன்னு சொல்லுவாங்க, சிலர் இயேசுன்னு சொல்லுவாங்க, சிலர் விஷ்ணுன்னு சொல்லுவாங்க, இல்லையா? என்ன வேணாலும் சொல்லுவாங்க. கன்னி மரியாள் என்று சிலர் சொல்லுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ கடவுளுக்கு நேம்லெஸ். யூ நேம்லெஸ், யூ டிரான்செண்டன்ட், நேம்லெஸ், த ஃபைபர் அண்ட் த பிரீத். ஃபைபர் அண்ட் த பிரீத், இந்த மனிதர்களின் சுவாசம் நீ. ஃபைபர், ஃபைபர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடல் கட்டு, இந்த உடல் அமைக்கப்பட்டிருக்கிறது, இந்த உடல் அமைக்கப்பட்டிருக்கிற ஃபைபரும் நீ, அந்த உடலுக்குள் உயிராக இருக்கக்கூடிய மூச்சும் நீ. எல்லாம் கடவுள் தான். ஸோ யூ டிரான்செண்டன்ட், நேம்லெஸ், த ஃபைபர் அண்ட் த பிரீத், லைட் ஆஃப் த லைட், ஒளியின் ஒளி. கடவுள் ஒளியின் ஒளி, லைட் ஆஃப் லைட். ஷெட்டிங் ஃபோர்த் யூனிவர்சஸ், யூ சென்டர் ஆஃப் them. ஷெட்டிங் ஃபோர்த் யூனிவர்சஸ், யூனிவர்ஸ் என்றால் இந்த அகிலம், அகிலத்தை படைத்தவர். ஷெட்டிங் ஃபோர்த் யூனிவர்சஸ், அகிலத்தை படைத்திருக்கிறார். ஷெட் என்றால் ஐ ஷெட், உதறி விடுறது. ஷெட் மை டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கண்ணீரை சிந்த விடுவதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த அண்டம், அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கோள்கள் எல்லாவற்றையும் சிந்தியவர் அப்படின்னா உருவாக்கியவர் கடவுள். ஸோ ஷெட்டிங் ஃபோர்த் யூனிவர்சஸ், யூ சென்டர் ஆஃப் them. அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பரவெளி, அங்கே இருக்கக்கூடிய எல்லா கோள்களையும் படைத்து அதற்கு மையமாக இருக்கக்கூடியவர், சென்டர் ஆஃப் them. யூ மைட்டியர், நீ பலம் வாய்ந்தவர். சென்டர் ஆஃப் த ட்ரூ, உண்மையின் மையம், சத்தியத்தின் மையம். கடவுள் வெறுமனே இதனுடைய சென்டர்ல, சென்டர் ஆஃப் த ட்ரூத், த குட், த லவ்விங், குட் நல்லவைகளின் மையம், ட்ரூ உண்மையின் மையம், நல்லவைகளின் மையம், த லவ்விங் அன்பின் மையம் கடவுள். கடவுளினுடைய குவாலிட்டிஸை அப்படியே சொல்லிட்டே வர. யூ மாரல், நல் ஒழுக்கம். கடவுள் என்பவர் மாரல், ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டன், ஒரு ஆன்மீக ஊற்று கடவுள். அஃபெக்ஷன்ஸ் சோர்ஸ், அஃபெக்ஷன் பிரியம், பிரியத்தின் மூலம். பிறர் மீது நம்ம ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கோம். அந்த அஃபெக்ஷனுடைய மூலம், சோர்ஸ் யாரு? கடவுள், சோர்ஸ். யூ ரிசர்வாயர், ரிசர்வாயர் அப்படின்னா எ பிளேஸ் வேர் சம்திங் இஸ் ஸ்டோர்டு, எதையாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. தண்ணீர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறத ரிசர்வாயர்னு சொல்லுவாங்க. ஸோ ரிசர்வாயர் என்பது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இப்போ இவ்வளவு நல்லதையும் சொல்கிறார். நீங்கள் முதல்ல என்ன சொன்னார்? சென்டர் ஆஃப் த ட்ரூ, ட்ரூக்கு சென்டர், குட்னஸுக்கு சென்டர், லவ்விங், மாரல், ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டன், அஃபெக்ஷன்ஸு சோர்ஸு, இவ்வளவும் அதனுடைய ரிசர்வாயர் எல்லாமே கடவுள்கிட்ட தான் ஸ்டோர் ஆகிக்கிறது. கடவுள் தான் அது எல்லாத்துக்கும் மொத்த வியாபாரி, ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த கடவுள்கிட்ட இருந்து நீங்கள் உண்மையானவரா, நீங்கள் நல்லவங்களா, நீங்கள் அன்பிற்குரியவங்களா இருந்தீங்கன்னா கடவுள் அவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது உங்களுக்கு கொடுப்பார். யூ மாரல், ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டன், அஃபெக்ஷன்ஸ் சோர்ஸ், யூ ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்டில் ஓ பென்சிவ், 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 PNSIV, பென்சிவ் என்றால் தாட்ஃபுல் அர்த்தம், சிந்தனை மிகுந்த, தாட்ஃபுல் சோல் ஆஃப் மீ, சிந்தனை மிகுந்த என்னுடைய ஆன்மாவே. இப்போ பிராக்கெட்ல ஆன்மா, ஓ தாட்ஃபுல், சிந்தனை மிகுந்த என்னுடைய ஆன்மாவே. ஓ thirst unsatisfied, thirst என்றால் தாகம், unsatisfied திருப்தி அடையாத தாகம். ஒரே தாகம் எடுக்குது, ஆனால் அந்த தாகத்திற்கு என்ன நீர் இருந்தினாலும் அது திருப்தி அடைய மாட்டேங்குது. வெயிட்டஸ்ட் நாட் தேர், வெயிட்டஸ்ட் நாட் தேர், அங்கே நீ காத்திருக்க வேண்டாம்.
எந்த விதமான thirst தாகத்துக்கும் திருப்தி அடையல இந்த soul. ஓ பென்சிவ் சோல் ஆஃப் மீ, என்னுடைய சிந்தனைக்குரிய ஆன்மாவே, ஓ thirst unsatisfied, திருப்தி அடையாத தாகத்தை உடைய soul, wait us not there, அங்கே நீ காத்திருக்க வேண்டாம். Wait us not, happy for us somewhere there the comrade perfect. Wait us not happy, happy for us, நமக்கு மகிழ்ச்சியை தராத ஒரு இடத்துல வெயிட் பண்ணாத, அங்கே காத்திருக்காதே. ஆனால் இந்த பூ உலகத்தில் காத்திருக்காதேன்னு அர்த்தம். for us somewhere there the comrade perfect, எங்கே இருக்க வேண்டும், எந்த இடத்துல, காம்ரேட், காம்ரேட் என்றால் தோழன், எந்த இடத்துல தோழமையானது பெர்ஃபெக்டா இருக்கோ அங்கதான் நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் us not happy for us somewhere there the comrade perfect. You pulse, you motive of the stars, you pulse, pulse na teri pulse pak நாடி, உயிரின் நாடி. Thou motive of the stars, sun system, இந்த நட்சத்திரங்கள், சூரியன், இந்த சிஸ்டம், இந்த அமைப்பு எல்லாத்திற்கும் பின்னாடி இருக்கின்ற இயக்கம், மோட்டிவ், மோட்டிவ்னா இயக்கம், எல்லாத்தையும் இயக்குவது யாரு, கடவுள். தட் சர்க்கிளிங், இந்த பூமி சூரியனை சுத்துது, அது இதை சுத்துது, இது அதை சுத்திக்கிட்டு இருக்கு, பூமியை வேற ஏதோ சுத்துது, இப்படி எல்லாம் சுத்துது, எல்லாம் இந்த அண்டத்துல அது சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த எல்லாம் சுத்துறதுக்கு காரணம் யாரு, கடவுள். தட் சர்க்கிளிங் மூவ் இன் ஆர்டர், எல்லாம் பயங்கரமான வேகத்தில் சுத்துது, ஆனா ஒரு ஆர்டர். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இப்போ வரைக்கும், இந்த உலகம்னா வெறும் பூமி இல்லை, அவ்வளவும் தோன்றிய காலத்துல இன்னைக்கு வரைக்கும் அப்படி பர்ஃபெக்ட் ஆர்டர்ல அப்படி சுத்துதுன்னா 365 நாள் கரெக்டா ஒரு ரவுண்டு சுத்தி முடிக்கும். 365 நாள்லாம் கிடையாது, அந்த ஒரு செகண்ட் கூட இல்லாமல் அப்படி கரெக்டாக சுற்றி முடிக்குது. அது மாதிரி சன் சிஸ்டம்ஸ் தட் சர்க்கிளிங் மூவ் இன் ஆர்டர், சேஃப், பாதுகாப்பாக சுற்றுது. சுற்றும் போது இந்த கிரகம் அதோட மோதிக்கிச்சு, அது இதோட இது சுற்றும் போது அது வேற பக்கம் இப்படி சுற்றுது. இப்போ இப்படி சுற்றும் போது அது இப்படி சுற்றிட்டு வந்து ஒன்னோட ஒன்று மோதிக்குதுன்னு இருக்கா, இது வரைக்கும் எங்கேயா மோதிக்கிச்சா? பர்ஃபெக்ட், அவ்வளோ பாதுகாப்பாக சுற்றுது. சேஃப், ஹார்மோனியஸ், ஹார்மோனியஸ் என்றால் ஒன்றன் ஒன்று இணைந்து. நீ எந்த பக்கம் சுத்துற, இப்படி சுத்துறியா, நான் இந்த பக்கம் சுத்துறேன், அப்போ ஒருத்தர் இணைந்து நான் ஓ மேல மோதிராம நீ என் மேல மோதிராம அப்படி சுத்துது. அத்வாட், அத்வாட்னா அக்ராஸ், அக்ராஸ் த ஷேப்லெஸ் வாஸ்ட்னஸ் ஆஃப் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் இருக்கு, இந்த அண்டம், இந்த அண்டம் வாஸ்ட், இது எவ்வளவு இருக்குன்னு எவனுக்கு தெரியும்? இந்த அண்டத்துக்குள்ள இந்த பூமி இருக்கு, பூமியை விட பல மடங்கு இந்த சூரியன் இருக்கு, இதை விட பல 1000 மடங்கு பெருசாக இருக்கின்ற லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த பூமியே இவ்வளோ பெருசு. நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலப்பகுதி கால் பகுதி தான், முக்கால்வாசி கடல்ன்றான் பூமியில. அப்ப இந்த பூமியினுடைய சைஸ் என்ன? இந்த பூமியை விட பல மடங்கு பெருசு இந்த சன். இந்த சன்னுக்கு இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, இதுக்கும் மூணுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? அப்போ இதை விட அது என்ன சைஸு, அது என்ன சைஸு, இது மாதிரி எங்கள் லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு, மற்ற கோள்கள் எல்லாம் இருக்கு, எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான நட்சத்திரங்களும் இயங்கிக்கிட்டே இருக்கு. ஆனால் எதுவும் எது மேலேயும் மோதாம அப்படியே அதனுடைய ஆர்டர்ல பர்ஃபெக்டா சுத்திக்கிட்டே இருக்குடாங்கண்ணா. அதான் சொல்லலாம் ஷேப்லெஸ், அது ஷேப்பே கிடையாது. இந்த அண்ட சராசரத்திற்கு என்ன ஷேப்பு? இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கக்கூடிய இது, ஒரு நட்சத்திரம் எவ்வளோ பெருசு? பூமியை விட 1000 மடங்கு பெருசுன்றான். பூமியை விட 1000 மடங்கு பெருசுடைய ஒரு நட்சத்திரம், இது மாதிரி ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு, எல்லாம் அந்த அண்டத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கும் இடையில என்ன டிஸ்டன்ஸ்? அப்போ இதனுடைய டோட்டல் சைஸ் என்ன, ஷேப் என்ன தெரியாது, அந்த ஷேப்லெஸ்ன்றான். ஸோ athwart the shapeless vastness of space, இந்த ஸ்பேஸ் இருக்கு, இந்த எம்டி ஸ்பேஸ், இது ரொம்ப வாஸ்ட், இதுக்கு ஷேப்பே கிடையாது. ஷேப்லெஸ் வாஸ்ட்னஸ் ஆஃப் ஸ்பேஸ். How should I think? How breathe a single breath? How should I think? நாம எப்படி சிந்திக்கிறது?
இதை நீங்கள் சிந்திச்சிங்கனாவே உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சி போயிடும். உங்கள் பூமி என்ன சைஸு, சூரியன் என்ன சைஸு, இதுக்கு இடையில இவ்வளோ டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸு எம்டி ஸ்பேஸ். இதுக்கு ஒரு நட்சத்திரக்கு இடையில எவ்வளோ ஸ்பேஸு, இந்த நட்சத்திரத்தை விட இது எவ்வளோ பெருசு, இதுக்கு இன்னொரு நட்சத்திரக்கு இடையில ஸ்பேஸு, இப்படி லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ இந்த ஒரு டோட்டலாக இது என்ன சைஸு, என்ன ஷேப்பு, இது யாருக்குமே புரியாது. ஹவு பிரீத், எஸ், ஹவு ஷுட் ஐ திங்க், இது எப்படி நாம் சிந்திக்கிறது? ஹவு பிரீத் எ சிங்கிள் பிரீத், ஹவு பிரீத் எ சிங்கிள் பிரீத். இந்த ஒரு மூச்சு இருக்கு பாருங்க, சிங்கிள் பிரீத், அது ரொம்ப முக்கியம். தூங்குகின்ற போதே வாங்குகின்ற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது மூச்சு விட்டே இருக்கான், திடீர்னு அந்த மூச்சு எங்கேயோ இப்படி மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட நீ காலி, அடுத்த நாள் காலையில் போனோம். அப்போ ஒரே ஒரு அப்படி பிரீத்து தான், இந்த பிரீத்து தான் இந்த மனுஷன், இந்த உயிர் என்பது ஜஸ்ட் எ பிரீத். ஹவு ஷுட் ஐ பிரீத் எ சிங்கிள் பிரீத்? ஹவு ஸ்பீக் இஃப் அவுட் ஆஃப் மை செல்ஃப்? ஹவு ஸ்பீக் எப்படி பேசுறது? இஃப் அவுட் ஆஃப் மை செல்ஃப். ஐ குட் நாட் லான்ச், லான்ச்னா ஸ்டார்ட் அவுட், ஐ குட் நாட் லான்ச் புறப்படுறது. டு தோஸ் சுப்பீரியர் யூனிவர்சஸ். யூனிவர்ஸ் இருக்கு, அண்டம், இது சுப்பீரியர் யூனிவர்ஸ், இதுக்குள்ள எப்படி நாம் பயணம் செய்வது? அப்போ கடவுள் இங்கே தான் இருக்கார். எங்கே எப்படி போகிறது? ஐ குட் நாட் லான்ச் டு தோஸ் சுப்பீரியர் யூனிவர்சஸ். ஸ்விஃப்ட்லி, வேகமாக. ஐ ஷ்ரிவல், ஐ ஷ்ரிவல் அப்படின்னா ஷ்ரிங்க்னு அர்த்தம், அப்படியே நான் சுருங்கி போகிறேன். அட் தி தாட் ஆஃப் காட், கடவுளை பற்றி சிந்தித்த உடனே அப்படியே ஐ ஷ்ரிங்க், ஷ்ரிவல், ஷ்ரிவல் அப்படியே நான் விரைவாக ஐ ஷ்ரிங்க், நான் அப்படியே சுருங்கி போயிடுறேன். அட் த தாட் ஆஃப் காட். அட் நேச்சர் அண்ட் இட்ஸ் ஒண்டர்ஸ், டைம், ஸ்பேஸ் அண்ட் டெத். கடவுள் எங்கே இருக்கார்? இயற்கையிலையும், அந்த இயற்கையின் அதிசயங்களிலும், டைம் காலத்திலும், ஸ்பேஸ் பரவெளியிலும், டெத் எங்கும் பரவி இருக்கிறார். சாவிலும் கடவுள் நிறைந்திருக்கிறார். பட் தட் ஐ டர்னிங் கால் டு யூ ஓ சோல், யூ ஆக்சுவல் மீ. பட் தட் ஐ, ஆனால் நான் டர்னிங் திரும்பி, கால் டு யூ ஓ சோல், ஓ ஆன்மாவே நான் உன்னை கூப்பிடுகிறேன். யூ ஆக்சுவல் மீ, யூ ஆர் ஆக்சுவலி மீ. அப்போ நானும் கடவுளும், நானும் ஆன்மாவும் ஒன்று. அப்போ இந்த ஆன்மா என்பது, இப்போ முன்னாடி சொன்னார் ஆன்மாவும் நானும் சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்போ என்ன சொல்கிறான்? ஆன்மாவும் நானும் ஒன்று தான், என்னுடைய ஆன்மா தான் நான், ரெண்டும் ஒன்று தான். ஸோ கால் டு யூ ஓ சோல், நான் உன்னை ஓ ஆன்மாவேன்னு கூப்பிடுறேன். ஆனால் ஆக்சுவலாக யூ ஆக்சுவல் மீ, உண்மையாக நீ நான் தான், ரெண்டும் ஒன்று தான். அண்ட் லுக், you gently master us the orbs. And look, பார், you, நீ gently master us the orb. ஆர்ப்னா கோலங்கள் அர்த்தம். இந்த கோலங்களை எல்லாம் நீ மாஸ்டர் பண்ணிடுற. thou madst time, நீ காலத்தை சந்திக்கிறாய். smilest content at death, சாவை ஸ்மைல் பண்ற. இந்த ஆன்மா, ஸோ ஆன்மாவும், இப்போ நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம ஆன்மாவும் மனுஷனும் வேற, மனுஷன் ஒவ்வொரு காரியம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் ஆன்மாவும் மனிதனும் ஒன்று. இப்போ ஒன்றான உடனே இந்த ஆன்மா சாவை பார்த்து சிரிக்குது. ஆனால் மனுஷனாக இருக்கும்போது ஆன்மா சாவை பார்த்து நமக்கு பயம் வரும், ஆனால் இப்போ சிரிக்குது. கண்டென்ட் அட் டெத் அண்ட் ஃபில்லஸ்ட், ஃபில் பண்ணுற. ஸ்வெல்லஸ்ட், அப்படியே ஸ்வெல் அப்படின்னா ஒரு பெருமிதத்தினால அப்படி வீங்குறது, நிரம்புறது. அண்ட் ஸ்வெல்லஸ்ட், ஃபுல் த வாஸ்ட்னஸ் ஆஃப் ஸ்பேஸ், வாஸ்ட்னஸ் ஆஃப் ஸ்பேஸ், எங்கும் பறந்திருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் முழுவதும் யூ ஸ்வெல், யூ ஃபில், எங்கும் கடவுள் நிரம்பி இருக்கிறார். கடவுள் அப்படியே இட் ஃபில்ஸ் அண்ட் ஸ்வெல்ஸ் த வாஸ்ட்னஸ் ஆஃப் ஸ்பேஸ், கிரேட்டர் தேன் ஸ்டார்ஸ் ஆர் சன்ஸ். இந்த ஆன்மா அல்லது கடவுள் கிரேட்டர் தேன் ஸ்டார்ஸ் ஆர் சன்ஸ், இந்த சூரியன்களையும் நட்சத்திரங்களையும் விட பெரியது. பவுண்டிங் ஓ சோல் தேன் ஜர்னியஸ்ட் ஃபோர்த். பவுண்டிங், பவுண்டிங்னா ஜம்பிங், அப்படி துள்ளி குதித்து இந்த ஓ சோல் ஆன்மாவே, யூ நீ ஜர்னியஸ்ட் ஃபோர்த், இந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கிறாய். கடவுளை நோக்கிய ஆன்மீக பயணத்தை நீ மேற்கொள்கிறாய். வாட் லவ் தெம் thine and ours could wider amplify, wider
விரிந்து, ஆம்ப்ளிஃபை விரிந்து பறந்து இருக்கக்கூடிய. வாட் லவ் அன்பு என்பது என்ன? then thine and ours நீயும் நானும் could wider amplify பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய லவ் அன்புதான் நீயும் நானும் எங்கும் விரிந்து கிடக்கக்கூடிய அன்பு. அப்போ லவ் இஸ் காட், அதான் அன்பு. அப்போ கடவுள் தான் அன்பு. வாட் லவ், வாட் ஆஸ்பிரேஷன்ஸ், விஷஸ் outlive thine and ours ஓ soul. வாட் ஆஸ்பிரேஷன், ஆஸ்பயர் அப்படின்னா உன்னை அடையணும்னு விரும்புறது, ஆஸ்பயர்ஸ். வாட் ஆஸ்பிரேஷன்ஸ், விஷஸ் விரும்புறது எல்லாத்தையும். அவுட்லிவ்னா சர்பாஸ்னு அர்த்தம். எல்லாத்தையும் ஓவர்லுக் பண்ணிடும். நீங்கள் அடையணும்னு நினைக்கிறது, நீங்கள் விரும்புறது எல்லாத்தையும் ஓவர்லுக் பண்ணி சர்பாஸ். thine and ours நீயும் நானும் ஓ சோல். இந்த நான் என்பது எதெல்லாம் அடையணும்? ஆஸ்பயர். as I aspire to get a job, I aspire to live a long life. அந்த மாதிரியான ஆஸ்பிரேஷன்ஸ், மை விஷஸ் இதெல்லாம் சர்பாஸ் பண்ணிடுது. சர்பாஸ் thine and ours ஓ சோல். ஓ ஆன்மாவே, என்னுடைய அல்லது உன்னுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், விஷஸ் எல்லாத்தையும் சர்பாஸ் பண்ணிடுறோம். வாட் ட்ரீம்ஸ் ஆஃப் தி ஐடியல், வாட் plans of purity, perfection, strength. What dreams of the ideal. Idealனா பர்ஃபெக்ட்னா ஒரு ஐடியலா, ஒரு ஐடியல் லவ் அப்படின்னா 100% பர்ஃபெக்டான ஒரு வாட் ட்ரீம்ஸ் ஆஃப் தி ஐடியல், அந்த ஐடியலை பற்றிய ஒரு ட்ரீம், கனவு. வாட் பிளான்ஸ் ஆஃப் பியூரிட்டி, தூய்மையின் திட்டங்கள். பர்ஃபெக்ஷன், ஸ்ட்ரென்த்து, இந்த மாதிரி பியூரிட்டி, பர்ஃபெக்ஷன், ஸ்ட்ரென்த்து, ட்ரீம் ஆஃப் தி ஐடியல் எல்லாம் கடவுள் தான். வாட் சியர்ஃபுல் வில்லிங்னஸ் ஃபார் அதர்ஸ் சேக், மற்றவர்களுக்காக. சியர்ஃபுல் வில்லிங்னஸ் விருப்பத்தோடு, மற்றவர்களுக்காக விருப்பத்தோடு உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறீங்க, அதான் காட்லினஸ், அதான் கடவுள் தன்மை. வாட் சியர்ஃபுல் வில்லிங்னஸ் மகிழ்ச்சியான விருப்பத்தோடு. விருப்பத்தோடுன்னா ஏதோ வேண்டாம் வெறுப்பா இல்லை, அப்படியா உனக்காக எல்லாத்தையும் நான் விட்டு கொடுக்கணுமா, ஓகே அப்படின்னு ஒரு சியர்ஃபுல் வில்லிங்னஸ் ஃபார் அதர்ஸ் சேக், மற்றவர்களுக்காக. டு கிவ் அப் ஆல், எல்லாவற்றையும் விட்டு கொடுக்குறீங்க மற்றவங்களுக்காக. கிவ் அப் அப்படின்னா கை விட்டுறது, எல்லாத்தையும் மற்றவங்களுக்காக விட்டு விடுவது சியர்ஃபுல் வில்லிங்னஸ். ஒரு மகிழ்ச்சியான விருப்பத்தோடு பிறருக்காக எல்லாவற்றையும் இழப்பது, விட்டு கொடுப்பது, இதுதான் கடவுளின் தன்மை. ஓ ஃபார் அதர்ஸ் சேக் டு சஃபர் ஆல், மற்றவர்களுக்காக எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கிறது, இதுதான் கடவுள். அப்போ கடவுளுங்கிறது முதல்ல அப்படி சொல்லிட்டான். அவன் சொல்லலாம் பர்ஃபெக்ஷன், மற்றவங்களுக்காக கஷ்டப்படுறது, மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது, ஒளியின் ஒளி, அப்படி இப்படி, இதுதான் கடவுளினுடைய தன்மையை சொல்லுகிறார். ரெக்கனிங் அஹெட் ஓ சோல். ரெக்கன் என்றால் கணித்தல். ஹெட் when thou the time achieved, the seas all crossed, weathered the caps, the voyage is done. O soul, reckoning ahead, கணிக்கிறது. இந்த உலகத்தில் கடவுள் தன்மையை கணித்து புரிந்து கொள்வது. when thou the time achieved, thou நீ உன்னுடைய காலத்தை சாதித்து விட்டாய். the seas all crossed, இந்த எல்லா கடல்களையும், இந்த உலகத்தில் இருக்கின்ற துன்பமான எல்லா கடல்களையும் கடந்து விட்டாய். weathered the caps, the voyage done, அப்படி முடிஞ்சு இந்த voyage, இந்த பயணத்தை முடித்து விட்டாய். surrounded, கோப்பஸ்ட், சூழ்ந்து. கோப்பஸ்ட் அப்படின்னா மீட்ஸ்னு அர்த்தம். மீட்ஸ் ஃப்ரண்டஸ்ட் காட், எல்லாத்தையும் கடந்து இப்போ நாம கடவுளை ஃப்ரண்டஸ்ட் காட், கடவுளை பார்க்குறோம், கண் முன்னாடி பார்க்குறோம். அதாவது நீங்கள் இப்படி எல்லாத்தையும் கடந்துட்டீங்கன்னா கடவுளை நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்துட்டு ஈல்டஸ்ட், கடவுள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களை அப்படியே அர்ப்பணிப்பீங்க. ஈல்டஸ்ட், த எய்ம் அட்டைன்டு. அப்படி கடவுளை நீங்கள் கடவுள்கிட்ட உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய குறிக்கோள் அட்டைன்டு, நிறைவேற்றப்பட்டு விட்டது. as filled with friendship, அப்போ
உங்களுடைய நீங்கள் கடவுளை பார்த்து கடவுள்கிட்ட உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்க. அப்போ எல்லாம் நிறைவேறிடுது. ஃபில்டு வித் ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ உங்களுக்குள்ள என்ன நிரம்பி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் என்பது லவ். ஃப்ரெண்ட்ஷிப், லவ், கம்ப்ளீட் லவ். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது முன்ன பின்ன தெரியாதவங்க மேலே கொள்ளுகின்ற அன்பு. நம்மை சார்ந்தவர்கள், நம்மை சார்ந்திருக்கின்ற நம்முடைய இனத்தை சார்ந்தவர்கள், நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவங்க மேலே கொண்டிருக்கின்ற அன்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்படி ஆன உடனே இப்போ நம்ம கடவுளை சந்திக்கிறோம். இப்போ கடவுளை சந்திக்கும் போது உங்களுக்கு கடவுள் எப்படி தெரிவாருன்னு சொன்னால், த எல்டர் பிரதர் ஃபவுண்டு. இப்போ கடவுளை நான் சந்திக்கிறேன். கடவுளை சந்திக்கும் போது இப்படியே மனசுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், 100% லவ் எல்லாம் நிரம்பி இருக்கு. இப்போ கடவுளை சந்திக்கும் போது கடவுள் நமக்கு எப்படி தோன்றுவார்னா, ஒரு எல்டர் பிரதர் மாதிரி தோன்றுவார். ஐ ஃபவுண்ட் தி எல்டர் பிரதர். ஏன் எல்டர் பிரதர்னு சொன்னா, எல்டர் பிரதர் நமக்கு மூத்தவர். த எல்டர் பிரதர், ஐ ஃபவுண்ட் த எல்டர் பிரதர். த யங்கர் மெல்ட்ஸ் இன் ஃபாண்ட்னஸ் ஹிஸ் ஆர்ம். அந்த எல்டர் பிரதர்னுடைய ஆர்ம்ஸ், கரங்களில் இந்த யங்கர் பிரதர் இருக்காரு. அப்படியே அந்த எல்டர் பிரதர்னுடைய கரங்களில் இந்த யங்கர் அப்படியே மெல்ட்ஸ் இன் ஃபாண்ட்னஸ். கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அன்பினால் அப்படியே இந்த யங்கர் பிரதர் அப்படியே உருகி போயிடுவார். இந்த எல்டர் பிரதருடைய ஒரு அன்பான அரவணைப்பில் இந்த யங்கர் பிரதர் அப்படியே உருகி போயிடுவார். கடவுள் இப்படிப்பட்டவர். இந்த கடவுளை நோக்கி நாம் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு கடவுளை சந்திச்சா கடவுள் இப்படி இருக்கும். கடவுளை நம்ம ஒரு எல்டர் பிரதர் மாதிரி பார்க்கணும். அந்த எல்டர் பிரதர் நம்ம அரவணைக்கும் போது அந்த கரங்களுக்கு இடையே இருக்கின்ற இந்த யங்கர் பிரதர் அப்படியே உருகி போயிடுவார் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 8 முடிக்கிறாரு. செக்ஷன் 9 இன்னும் ஒரு வீடியோ போட்டால் பேசேஜ் டு இந்தியா முடிஞ்சிடும். தேங்க்யூ.